பாட்டி, ஐ நோ நீங்க என்ன ரொம்ப லவ் பண்றீங்க, எனக்காக பாயாசம் பண்றீங்க. ஆனா ராதா அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு பாயாசம் செஞ்சா. அப்புறம் நானும் ராதாவும் சேர்ந்து அம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் கூட பண்ணோம். உன் அம்மாவோட பிறந்தநாள நம்ம பாயசத்தோட கொண்டாடலாம். இது வரைக்கும் நீங்க யாருமே அந்த மாதிரி பண்ணதில்ல. அஜித் மாமா, நான் உங்ககிட்ட எப்ப சொன்னாலும் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அடுத்த செகண்ட் நீங்க அதை ஆர்டர் பண்ணுவீங்க. ஆனா ராதா எனக்காக அவளே செஞ்சு கொடுப்பா. என்ன சாப்பிடணும்னாலும் எப்ப வேணாலும் கடையில இருந்து வாங்கின ஐஸ்கிரீமை நான் காலி பண்ணா கூட அவ தன்னுடைய ஐஸ்கிரீமை எனக்கு கொடுத்துருவா. அம்மானா அப்படிதானே இருப்பாங்க. நீங்க எப்பவுமே ஷாப்பிங் போகும்போது என்ன கூட்டிட்டு போவீங்கல்ல, ஆனா இது வரைக்கும் ட்ரெஸ் மாத்தி விட்டதே இல்லையே, என்ன ஸ்கூலுக்கு கூட ரெடி பண்ணி விட்டது இல்லையே. ஆனா ராதா என்ன டெய்லி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுறா. என் மேல யார் கண்ணும் பட்டுடக்கூடாதுன்னு எனக்கு கருப்பு போட்டு கூட வைப்பா. அம்மான்னு அப்படித்தானே பண்ணுவாங்க. சித்தப்பா, நீங்க எனக்கு டாய் வாங்கி தருவீங்கல்ல, ரிமோட் கண்ட்ரோல் கூட கொடுப்பீங்க. ஆனா எப்பயாவது நீங்க என் கூட விளையாடி இருக்கீங்களா? விளையாடினதே இல்ல. ஆனா ராதா என் கூட விளையாடுவா. அம்மானா இப்படிதானே மோகன் இருக்கணும். போதும் குஷி, போதும், நிறுத்து. மாட்ட ராதா, இன்னைக்கு என்ன பேச விடு. நான் குழியில இருந்து வெளியே வந்தப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் பெட்லயே சிசு கூட போயிட்டேன். ஆனா ராதா டர்ட்டியா ஃபீல் பண்ணவே இல்ல. அவ என்ன கெட்டியா பிடிச்சிட்டு ராத்திரி பூரா தூங்கிட்டே இருந்தா. அம்மானா இப்படிதானே இருப்பாங்க. உங்கள யாருமே எனக்காக இப்படிலாம் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? யாராவது எனக்காக அப்படிலாம் பண்ணுவீங்களா? மோகன், யூ நோ என்னோட போன்ல உன்னோட நம்பர் பிளாக்ல இருக்கு. பேசு இல்ல மொபைல்ல மெசேஜ் அனுப்பு. பண்ண முடியாது. நான் உங்களை பிளாக் பண்ணிருக்கேன். ஆரம்பத்துல எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு அப்பாவா? அதுக்கு என்ன வேணா பண்ணுவீங்களா? நீங்க என் அப்பாவே கிடையாது. நான் உன்னை ரொம்ப ரொம்ப வெறுத்துட்டே இருந்தேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஆனோம். நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு காரணமும் ராதா தானே. நம்ம ஏன் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டோம் ஞாபகம் இருக்கா? ஏன்னா நம்மளுக்கு ரிஷி மேல டவுட் இருந்துச்சு. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணல, அதுக்கு கூட ராதா தான் காரணம். ராதா இப்ப பார்த்தாலும் பேசி பேசி என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பா. நீ என்ன ரொம்ப லவ் பண்றேன்னு அப்பதான் எனக்கே புரிஞ்சுது நீ என்ன நிஜமாலே லவ் பண்றேன்னு. உனக்கும் அம்மா கிடையாதுல்ல, ஆனா உனக்கு பாட்டி மாதிரி அம்மா கிடைச்சாங்க. சோ லக்கி. எங்க மிஸ் என்கிட்ட சொல்வாங்க, லைஃப் நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குமா. நான் எங்க அம்மாவை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எங்க அம்மா மட்டும் இங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமா ராதா மாதிரி தான் இருப்பாங்க.
கம்மியாவும் இல்ல அதிகமாவும் இல்ல. ஆமா குஷி, சரியா சொன்ன. அப்படியே ராதா மாதிரி தான், கம்மியாவும் இல்ல அதிகமாவும் இல்ல. மோகன், நீ என்ன நிஜமாலே லவ் பண்றேன்னா நீ ராதாவை கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். ப்ளீஸ், எனக்கு பிடிச்ச அம்மாவை எனக்கு கொடுத்துடு ப்ளீஸ். ப்ளீஸ் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த சுண்டலி மொத்தமா ஆட்டத்தை மாத்திட்டாலே. மோகன் மட்டும் இவ பேச்சை கேட்டுட்டானா நீ நிஜமாவே தூரத்து சொந்தக்காரியா தான் ஆயிடுவ. குஷி, இங்க பாரு. எனக்கு எனக்கு தெரியும், உனக்கு ராதா விட ஒரு நல்ல அம்மா எப்பவும் கிடைக்க மாட்டா. அட இந்த தாமினி என்ன, ராதா மாதிரி ஒரு நல்ல அம்மா உனக்கு இந்த வேர்ல்ட்லயே கிடைக்க மாட்டா. ராதா கிட்ட உனக்கு அந்த அம்மா ஃபீலிங் கிடைக்குதுல்ல, அத உனக்கு வேற யாரும் கொடுக்க முடியாது குஷி. ஆனா குஷி, நம்ம லாபத்துக்காக நாம ராதாவை கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. ராதா என்ன விட நல்ல பெட்டரான பையனை டிசர்வ் பண்றான். அவளுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுப்பான், அன்பு கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். உனக்கே தெரியும்ல நான் எப்படிப்பட்டவன். நான் ரொம்ப பிடிவாதக்காரன், அரகன். அப்புறம் நான் இந்த மொத்த உலகமும் என்ன வெறுக்குது, என்னோட ஃபேமிலி என்ன வெறுக்குது. நீ கூட என்ன வெறுத்துட்டா இருந்தல. மோகன், நீ ஒரு கில்லர். போய் கத்தி ஏதாவது கொண்டு வா, என்ன கொன்னுடு. தாமினி அவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறா, அதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட வாழ்க்கையை நான் அழிக்க கூடாதுல்ல குஷி. மோகன், உனக்கு புரியுதா இல்லையா? மோகன் சொல்றது சரிதானே. எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்க, யார் அவனை கட்டிப்பாங்க? என்னம்மா நான் என்ன அர்த்தத்துல சொன்னேன்னா, இந்த ராதா இருக்கால, இவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. அப்போ இவ வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி நாம எதுவும் பண்ணக்கூடாதுல்ல. இப்ப பாருங்களேன், இவங்க ரெண்டு பேருக்கும் வயசுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? சும்மா இருக்கீங்களா? நீ ஏன் டிசைட் பண்ற? ராதாவை ஏன் கேட்க மாட்டேங்கிற? ராதா, இப்பவே சொல்லு, உனக்கு மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லு ராதா. பதில் சொல்லு ராதா. இந்த 2 அடி
சூனியர்காரி இதுதான் சாக்குன்னு மனசுல இருக்கிறத சொல்லிட போறா. அவ பிரச்சனை இதுதான் சொல்லிட்டா அப்புறம் என் பொண்ணோட நிலைமை. சொல்லு ராதா. ஐ எம் சாரி. மோகன் ஆகியனா உங்க எல்லாருக்கும் முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா மேல சாட்சியா சொல்றேன். இன்னையில இருந்து ராதா என்னோட பொறுப்பு. கடவுள்னா நம்மளோட கஷ்டம் எல்லாத்தையும் போக்கி நம்ம வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கறவங்களா இருந்தா அப்ப நீதான் கடவுள். நீதான். நான் என்னை விட அதிகமா, எல்லாத்த விட அதிகமா கடவுள் கிருஷ்ணரை விட அதிகமா உங்களை நேசிக்கிறேன். உங்களை மட்டும் தான் நேசிக்கிறேன் மோகன் ஐயா. சொல்லிடு ராதா, நீ மோகனை காதலிக்கிறேன்னு சொல்லு. கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு. எனக்கு அம்மாவாகிறதுல ஏதாவது ப்ராப்ளமா? பதில் சொல்லு ராதா ப்ளீஸ். ஏதாவது சொல்லு. சொல்லு. நம்ம கதை முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த சுண்டலி ஐயர் மாதிரி உக்காந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறா. அம்மா, அதான் நடக்க போகுது. ராதா பதில் சொல்லு. நீ மோகனா? குட் ஜாப் ராதா. இதுல நீ ஜெயிச்சிட்ட போல. எதுக்காக வந்தியோ அதை சாதிச்சிட்டல. நீ இங்க வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள குஷிக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்க. அம்மாவோட ஃபீலிங்ஸ் அது இதுன்னு. வாவ், கிரேட். தாமினி, இன்னைக்கு வேண்டாம் மோகன், இன்னைக்கு வேண்டாம். அண்ட் இன்னைக்கு என் பக்கம் எந்த தப்புமே இல்ல. உனக்கு ஏன் கூட சடங்கு நடக்க வேண்டியது, ஆனா அவ கூட நடந்திருக்கு. எனக்கு நடக்க இருந்த கல்யாணமே நிக்கிற மாதிரி இருக்கு மோகன். இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. அப்புறம் ராதா, எப்படி ஒரு சின்ன பொண்ணை இந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ண? நீ அவளை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருக்கன்னு பாரு. இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நீ தான் அவளுக்கு அம்மாவா வரணும்னு சத்தம் போட்டு சொல்றா. யூ நோ வாட், இன்னைக்கு தான் எனக்கு புரியுது எப்படி திடீர்னு கார்டுல என் பேருக்கு பதிலா உன்னோட பேர் வந்துச்சுன்னு. அப்புறம் அந்த நெல்லு விதைக்கிற சடங்க நீ எப்படி பண்ணன்னு. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, பொண்ணு மூலமா தூது விட்டு அப்பா கிட்ட வந்து சேர்றதுக்கு. ராதாவோட மைண்ட்ல இப்படி ஸ்டூபிட் ஐடியாஸ்லாம் வராது. அதெல்லாம் நீதான் பண்ணுவ. இதோ பாருமா குஷி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. பெரியவங்களோட கேம்ஸ் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஞாபகம் இருக்கா மோகன்? ராதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன சொன்னா? நம்ம குஷி ரொம்ப புத்திசாலின்னு சொன்னா. உங்களை மாதிரி அவளும் ரொம்ப புத்திசாலி. எப்ப எங்க எப்படி யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் அவளுக்கு தெரியும்.
சோ பாரு, அவ என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அது எல்லாத்தையும் குஷிய வச்சு பண்ணிட்டா. என்ன பேசுறீங்க நீங்க? நான் குஷி ஏன் அப்படி பண்ண வைக்க போறேன்? நான் ஏதோ பண்ண ஆசைப்படல. பொய் சொல்லாத ராதா, அப்படிதான் நீ ஆசைப்பட்ட. சின்ன வயசுல இருந்து வளரும் போதே தப்பான எண்ணத்தோட வளர்த்து விட்டுட்டாங்கன்னா அப்புறம் மனுஷன் தன்னோட தகுதிக்கு மீறி ஆசைப்பட ஆரம்பிச்சிருவான். நீயும் அதே மாதிரி தான் ஆசைப்பட்டு இங்க வந்திருக்க. சொல்லு, இதானே உன்னோட பிளான்? முதல்ல குஷிக்கு அம்மாவாயிட்டு அதுக்கப்புறம் மோகனுக்கு மனைவி ஆகணும், அதானே? ராதா எதுக்கு அப்படி பண்ணணும்? ராதா கிட்ட என்ன காரணம்? காரணம் இருக்கு மோகன். அவ சொல்லு தாமினி, மோகன் கிட்ட சொல்லு. ராதா மோகனை தான் காதலிக்கிறான்னு சொல்லு. நீ சொல்ல மாட்டல? ஏன்னா உனக்கே நல்லா தெரியும், ஒருவேளை மோகனுக்கு மட்டும் ராதா காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா மோகன் என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். மோகன் இன்னைக்கு ராதாவோட கைய பிடிக்காததுக்கு காரணம் மோகனுக்கு தெரியாது ராதாவும் அவரை காதலிக்கிறான்னு. இதுதான் சான்ஸ். ராதா வாயை திறந்து சொல்ல மாட்டா. தாமனியே சொல்ல வச்சிடுறேன். ராதா லவ்ஸ் மோகன். சொல்லு தாமனி, சொல்லு. என்ன சொல்ல வந்த நீ? ராதா ஏன் இப்படி பண்ணுவா? சொல்லு. குஷி, பதில் இல்லல்ல? இங்க பாரு தாமினி, எனக்கு நல்லா புரியுது நடந்தது. உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அநியாயம் தான். ஆனா அதுக்கு நீ ராதா மேல எல்லா பழியும் போடுற பாரு, இது அதை விட பெரிய அநியாயம். இல்ல மோகன், நீ தாமனிய பேச விடு. என்ன சொல்றான்னு கேளு. சொல்லு தாமனி, என்ன சொல்லிட்டு இருந்த நீ? ராதா எதுவும் பண்ணல. குஷி அமைதியாரு. எவ்வளவு நேரமா கத்தி பேசிட்டு இருக்க? வா, வந்து கொஞ்சம் தண்ணிய குடி வா. ராதா, இங்க பாரு, உண்மையை சொன்னா உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்ல. இன்னைக்கு உனக்கு நடந்த இந்த விஷயம், இதுக்கு we are sorry. முடிஞ்சா எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடு. சத்தியமா சொல்றேன், நீ எப்படி எங்க எல்லாருக்கும் துணையா இருந்தீங்க, அது எல்லாத்துக்கும் தேங்க்யூ. நன்றி எல்லாம் சொல்லி குஷி மேல நான் வச்சிருக்க பாசத்தை அவமதிச்சிடாதீங்க மோனையா. நான் குஷிக்கு அம்மாவோ இல்லையோ, ஆனா என்னைக்குமே குஷி எனக்கு பொண்ணுதான். குஷி, குஷி நீங்க வா. இந்த குஷி இருக்காளே, என் வாழ்க்கை அழிக்கிறதே தன்னோட லட்சியமா வச்சிருக்கா. இன்னையோட அவளுக்கு ஒரு முடிவு கட்டியே தீர்வேன். ரெண்டு குண்டு அந்த குஷி மண்டைக்குள்ள, அப்புறம் அந்த 2 குண்டு ராதா மண்டைக்கு. ப்ராப்ளம் சால்வ்ட். தூது
இங்க வாடி. மா அடியே தாமினி, உன் கையில எப்படி துப்பாக்கி வந்துச்சு? அன்னைக்கே இதை தூக்கி போட சொன்னல. எனக்கு சொந்தமானது எப்போ என் கையில தான் இருக்கும். மோகனுக்கும் எனக்கும் நடுவுல யார் வந்தாலும் அவங்க கதையை முடிச்சிருவேன். அது குஷியா இருந்தாலும் சரி, ராதாவா இரு இருந்தாலும். இரு இரு இரு. நீ அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நீ இப்படிலாம் பண்ணேனா அப்புறம் என் படத்தை தாண்டி தான் நீ போய் ஆகணும். ஓகேமா, இதுல எக்ஸ்ட்ரா குண்டு 2 இருக்கு. என்னம்மா பண்ற நீ? உன் அம்மாம்மா நானு. ஏம்மா இப்படி பண்ற? எனக்கு யார் இருக்கா? நான் வயசானவாமா. இது வரைக்கும் நான் எதுவுமே என் வாழ்க்கையில அனுபவிக்கவே இல்லம்மா. அம்மா, உங்களோட இந்த டயலாக்ஸ் எல்லாம் வெளியில வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க. பெத்தவளை யாராவது இப்படி மிரட்டுவாங்களா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, மோகனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சோ நீங்க என்ன தடுக்கவே கூடாது. அப்போ ஒண்ணு பண்ணு, எல்லாரையும் கொன்னுடு. ராதாவை கொன்னுடு, குஷிய கொன்னுடு, எல்லாரையும் கொன்னுடு. அப்புறம் என்ன ஆகும்? அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? அதுக்கப்புறம் உன்னால மோகனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அடியே அறிவு கட்ட முண்டோ, இந்த மாமியார் வீடை விட அந்த மாமியார் வீடு ரொம்ப பெருசா இருக்கும். அப்புறம் தோ உன் கையில இப்ப விளையால் போட்டிருக்கல, அதுக்கு பதிலா உன் கையில விலங்க மாட்டி அந்த மாமியார் வீடு கூட்டிட்டு போவாங்க.